பிரியமானவர்களே, கடந்த வேத பாட வகுப்பிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முழுவதையும் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த வேதாகமத்தில், அதாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷித்த சத்தியங்களை, அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய சத்தியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய அநேக பகுதிகள் உண்டு என்பதையும் முன்னமே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய இரட்சிப்புக்கும் பரிசுத்தத்திற்கும் நம்முடைய நித்திய ஜீவனுக்கும் ஏற்ற வார்த்தைகளை வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதில் விசேஷமாக பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவையை பற்றி உபதேசம் என்கிற கருப்பொருளிலே நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உங்களோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே கவனிக்கிறோம். இவ்விதமாக, வேற விதமாக, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லும் போது ஏன் பரிசுத்த வேதம் இவ்விதமாக என்று சொல்லுகிறது? நான் ஒரு சில வெளிச்சங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்கு மேலே 1வது அதிகாரத்திலே ஏறக்குறைய 6 நாட்கள், 7ஆம் நாளிலும் அவர் கிரியை செய்தும் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லிதான் வேதத்திலே இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 நாளளவும் அவர் சகல காரியங்களையும் சிருஷ்டித்தார், சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவ்விதமாக என்று சொல்லி 2வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது என்றால், அப்ப எவ்விதமாக தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாயின என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையினால், நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையினால். அப்ப ஆண்டு நமக்கு என்ன வெளிச்சத்தை தருகிறார்? அப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வெளிப்பட வெளிப்பட, தேவனிடத்திலிருந்து அவருடைய வார்த்தை வெளிப்பட 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 ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதான் சகல சிருஷ்டிகளும் உருவாக்கப்பட்ட விதத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதனால நமக்கு இவ்விதமாக என்கிற இந்த பதத்திலே நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ வார்த்தையில் ஜீவன் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால்தான் வேதத்திலே அந்த வார்த்தை யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அவரால் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்றெல்லாம் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் காண்பித்து கொடுத்து, அதில் விசேஷமாக 4, 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று அங்கு சொல்லி இருக்கிறது. அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையாகிய அவருக்குள், தேவனிடத்தில் இருந்த வார்த்தையாகிய அவருக்குள், தேவனாயிருந்த அவருக்குள், தேவனாயிருந்த வார்த்தையாகிய அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஒளியை குறித்து அடுத்த காரியமாய் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல வேதம் என்ன சொல்லுது? அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய வார்த்தையில் புறப்பட 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 ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் இவ்விதமாக தான் சகலவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்கிற வெளிச்சத்தை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆகவேதான் பிரியமானவர்களே, 1 யோவான் 5வது அதிகாரம் 12 மற்றும் 13 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி அதை தொடர்ந்து சொல்லுகிறார். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல்
நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள கூட்டத்தார் தான். ஆனா அவர்களுக்கு தான் எழுதுகிறார், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும், நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். ஏன் இதை காண்பித்துக் கொடுக்கிறார்? அந்த ஜீவனை இழந்து விடக்கூடாது. விசுவாசித்துட்டேன், அந்த ஜீவன் எனக்கு வந்து விட்டது என்று சொல்லி ஏனோதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. அதனாலதான் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு என்ன எழுதுகிறார்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், ஏற்கனவே தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாகத்தானே இருக்கிறேன், விசுவாசம் உள்ள சபையாகத்தானே இருக்கிறேன், பின்ன ஏன் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு இவைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு எழுதுகிறார் என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடக்கூடாது. இயேசுவானவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஜீவன் உண்டாயிருக்கிறது மட்டும் இல்ல, அது தொடர்ந்து சொல்றாரு, அந்த ஜீவன் என்ன செய்யப்படணும்? பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். அதனாலதான் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் அவர் நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கிறது தான் இவைகளை எழுதுகிறேன்னு சொல்லுகிறார். அப்ப எப்படிதான் விசுவாசம் உள்ளவனா இருக்க முடியும்? அதான் அது முந்தின வசனம் சொல்லிட்டார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 12வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, அப்ப இந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதனாலதான் வேதத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கீங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே எவ்விதமாக சிருஷ்டிப்புகளை கர்த்தர் உண்டாக்கினார், எவ்விதமாய் சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்கிற ஒரு கேள்வி எழுமையானால், வார்த்தையாகிய குமாரனுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்படுகிறது. அவராலே அவருக்கென்றும் அவர் மூலமாயும் சகலமும் உண்டாயின் என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், எபிரேயர் 1வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், கொலோசியர் 1வது அதிகாரத்திலும் நீங்களும் நானும் திட்டவட்டமாய் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு வெளிச்சத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு அர்த்தமும் உண்டு. அப்படி அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப இதுலதான் ஜீவன் இருக்கு. என்னைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாசத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு கூடி வருவது அல்ல. அனுதினமும் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேனா? இந்த வேதாகமத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா? அப்ப 6 நாள் அளவும் 7ஆம் நாளையும் அவர் கிரியை செய்து ஓய்ந்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் every day, நல்ல ஞாபகம் வச்சுங்க, the voice of God is heard every day. ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கப்படுகிறது. தேவ சத்தம் கேட்கப்படதான் அங்கே ஜீவன் இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இவ்விதமாக தான் சர்வ சேனையும் உண்டாயின என்று சொல்லி பரிசுத்த வேதம் அழுத்தம் கொடுக்கிறது. நல்லா கவனிக்கணும். விசேஷித்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ தேவ சத்தம் அனுதினமும் கேட்கப்படணும். உண்மையிலே கிறிஸ்துவாகிய ஜீவன் எனக்குள் இருக்கிறாரா? ஜீவன் யார் தெரியுமா? குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இதைத்தான் கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார். மன்னிக்கவும், கொலோசியர் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு தவறு செய்துட்டு 4ஆம் வசனம் இல்ல, 3ஆம் வசனம் தான். 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் தான். அப்ப நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதை தொடர்ந்து 4ஆம் வசனத்துல சொல்ற, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. இப்ப நம்முடைய ஜீவன் யாருதான்? அப்போ சொல்லுங்க, 4ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்க. 4ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. அப்ப நம்முடைய ஜீவன் யார்? கிறிஸ்து. அப்ப அங்கே சிருஷ்டிப்புகளை பார்க்கிறோம். சகலவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். அப்ப இவ்விதமாக என்கிற இந்த பொருளை நம்ம என்ன படிக்க வேண்டும் என்றால், 2வது, ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்னா, இதுதான்
ஒரு வாரத்தினுடைய ஒரு ஷெட்யூல், இந்த அந்த ஒழுங்கின்படி தான் அந்த 7 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அப்ப அனுதினமும் தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படணுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க, கேட்கப்படணும். அப்ப அனுதினமும் நான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் தேவன் என்னோடு திட்டவட்டமாய் பேசுவார். அதான் வார்த்தை. இந்த வார்த்தையானவர், தேவ வார்த்தையானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அப்ப இந்த சத்தம் கேட்கப்பட தான் நமக்குள் எது உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். எல்லாம் மரணத்துக்குள்ளே இருப்போம். தேவ சத்தம் கேட்கப்படுகிற நாளை வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஒருவேளை 7ஆம் நாள்ல கேட்கலன்னு நினைச்சிடாதீங்க. 7ஆம் நாளிலும் கிரியை செய்து ஓய்ந்திருந்தார் என்று தான் வேதம் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் அந்த ஓய்வு எல்லாம் நான் உங்களோட அடுத்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கப்பட வேண்டும். அப்ப தேவ சத்தம் கேட்கப்பட எது உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க, ஜீவன் உண்டாகும். அப்ப தேவ சத்தம் இல்லையே அங்கே ஜீவன் இல்லை என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னொரு வெளிச்சத்தை நாம் அங்கே பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாள் எது அப்படி சொன்னா, முதலாவது நாள்ல தான் கர்த்தர் எதை உண்டாக்கினார்? முதல் நாள்ல நீங்க நல்ல கவனிங்க, வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 3 மற்றும் 4 2 வசனங்களை பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வெளிச்சம் உண்டாயிட்டு, பிற்பாடு வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். விடியற்காலமும் சாயங்காலமும் ஆகி என்ன உண்டாயிட்டு? நம்ம சாயங்காலம் விடியற்காலம் உண்டாகி என்ன உண்டாயிட்டா? முதலாம் நாள் முடிந்தது. முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அடையாளம். இப்ப எதை இவ்விதமாக என்று சொல்லும் போது, நான் இதுல ஒரு படிப்பனை ஆண்டு வைக்கிறேன். இவ்விதமாக தான் சகலம் சிருஷ்டிக்கப்படுது. அது என்ன இவ்விதமாக? திஸ் வே, இந்த வழியின் மூலமாக தான். அப்ப இவ்விதமாக என்று சொல்லும்போது தேவன் என்ன வெளிப்பாடை தருகிறார்? வெளிச்சம் என்ன செய்யும் தெரியுமா? இருளை கிழித்து கொண்டு வரும். இருளை அப்படி அணைத்து கொண்டு, அல்லது இருளை மேற்கொண்டு அது வெளிப்படும். நீங்க விடிய கால வெளிச்சத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இருள் அப்படி மேற்கொண்டு, அல்லது இருளை விரட்டி அடிக்கக்கூடிய விதத்தில் அந்த வெளிச்சம் வெளிப்படும். அதைத்தான் நாம் ஆதியாகமத்தில் படித்தோம். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் பூமியில ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொன்னால், வேத பண்டிதர்கள் இவ்விதமான ஒரு வெளிச்சத்தை இதற்கு கொடுக்கிறார்கள். இதை நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட மீண்டும் சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 14ஆவது அதிகாரத்தில் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் லூசிபர் என்று சொல்லி அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூசிபர் என்று அந்த அர்த்தத்தில் பார்க்க முடியும். எசேக்கியேல் 28ஆவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போதும் கூட அங்கேயும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபை குறித்து சொல்லுகிறார். உயரமான ஒரு இடத்துல வைக்கப்பட்ட மனுஷன், ஞானத்தினால் நிறைந்த மனுஷன், அழகில் சிறந்த ஒருவன், அவன் ஒரு கேருபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீரு ராஜாவை குறித்து சொல்லுகிறார் என்று நினைத்து விட வேண்டாம். சாத்தான் அவன் எவ்விதமாய் வீழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்ப பூமியில என்ன உண்டாயிருக்கு? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு, இருள் இருக்கு. அப்ப இதெல்லாவற்றையும் புரட்டி போடுவதற்கு முதலாம் நாளிலே எது வெளிப்பட்டது? வெளிச்சமும். அப்போ இவ்விதமாக என்கிற அந்த வார்த்தையானது அப்போ இருளில் இருந்து அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிறார். மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட கடந்த தியானத்திலே நாம் தியானித்தோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களில் என்ன செய்தார்? பிரகாசித்தார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் என்ன செய்றார்? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் ஊழியக்காரர் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லிட்டு தான் இவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்ப இருளிலிருந்து வெளிச்சம் எப்ப பிரகாசிக்கு? எந்த நாள்? 2ஆம் நாளா, 4ஆம் நாளா, 1ஆம் நாளா? 1ஆம் நாள். அப்ப 1ஆம் நாள், வாரத்தின் முதல் நாள் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? மரணம் என்கிற இருளிலிருந்து
வெளிச்சம் உதிக்கிறது. மரணம் என்கிற இருளை எல்லாத்தையும் நீக்கி அதையெல்லாம் கிழித்து கொண்டு வெளிச்சம் கிறிஸ்து உதிக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். அதுக்கு முன்னால ஏன் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்கிற அந்த வெளிப்பாடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் கல்வாரி சிலுவையில் நிவர்த்தி செய்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் பாருங்க. அந்த வெளிச்சத்துலதான் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிறது. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அழகா வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார். இப்ப 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, சொல்லுங்க இப்போ, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினா. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்கிற அந்த வெளிச்சத்தை எதுல பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து நம்முடைய பழைய மனுஷனை தம்மோடு அடக்கம் செய்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நமக்காக 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். நீங்களும் நானும் பாவிகளாய் வாழ்ந்து வந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை, சுத்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்ட விசுவாசித்த நாள் முதல் நீங்களும் நானும் நீதிமான் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்ப வாரத்தின் முதல் நாள் அந்த வெளிச்சத்தை அதான் இவ்விதமாக, அப்ப என்ன செய்யுதுங்க, அந்த இருளை பொத்துக்கிட்டு, நம்ம பாஷையில பொத்து அல்லது கிழித்து கொண்டு வெளிச்சம் வெளிப்படுகிறது. அது உண்மை. ஏன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப சொல்றார், அன்று சொல்றார் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்றார். அப்ப அந்த இருளை மேற்கொண்டு எது வெளிப்பட்டுட்டு, அப்ப இதேதான் வாரத்தின் முதல் நாள் நடந்துச்சு. அப்ப எதை பற்றிய சத்தியத்தை தான் ஆண்டு காமிச்சு கொடுக்கிற சிருஷ்டிப்புல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம இங்க தெளிவா பார்க்க முடிகிறது. இவ்விதமாக, அப்ப எவ்விதமாக வெளிச்சம் உண்டானது? வாரத்தின் முதல் நாள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது என்ன? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்ப நமக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் தர்றார். அது என்ன? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை நாம் பார்க்கும்போது 12 வாசிக்கும் போது, கொலோசியர் 1 அதிகாரம் 12 மற்றும் 13 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போமே ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு இருளின் அதிகாரத்தினின்று நம்மை பாருங்க, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்றார், குமாரனாகி அவருக்குள் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 14ஆம் வசனத்துல நல்லப்பா உற்று கவனிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்ம என்ன செஞ்சிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாகி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? வாரத்தின் முதல் நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்பதான்? முதல் நாள் தான் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலை பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலின் சாயல் வெளிப்படுது. அப்போ சிருஷ்டிப்பிள்ளையின் துவக்கத்திலையும் பார்த்தா வாரத்தின் முதல் நாள் தான் எது வெளிப்படுகிறது? வெளிச்சம் வெளிப்படுகிறது. இருளை மேற்கொண்டு வெளிச்சம் வெளிப்படுகிறது. அங்க மரண இருளின் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். உயிர்த்தெழுதல் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பிக்கு. நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷன் என்கிற இருள், அதிலிருந்து இப்ப வெளிச்சம் பிரகாசிக்காம அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் சாயல் அங்கிருந்து எழும்புகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமுண்டாவது. இது வாரத்தின் முதல் நாள் நடந்த காரியம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இவ்விதமாக என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன?
எவ்விதமாக என்று சொல்லும்போது அங்கே ஆதாம் ஏவாள் அது எல்லாத்தையும் கொடுத்து இப்ப நான் ஒரு விலாவரிய பேசல, ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறேன். முதல்ல பார்த்து அந்த வெளிச்சம், இதைத்தான் யோவான் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை என்ன செய்யல, பற்றி கொள்ளவில்லை. ஏற்கனவே சொன்னோம், இருள் அங்க இருக்கு, இப்ப வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க சொன்னார். இப்ப நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் மனுஷனை அவருடைய சாயல்ல உருவாக்கினார், அவருடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்க. அதான் இவ்விதமாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இன்னும் அழுத்தம் கொடுக்கிறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் போகுது ஒரு வார்த்தைக்கு. இவ்விதமாக அப்படி சொல்லும்போது மனுஷன் எவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்டான், அவருடைய சாயலில். அப்ப அதுலயும் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் இருக்குது. ஆமா, ஏன்னா இப்ப தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் யார்? ஆதாம். ஆதாமை குறித்து ரோமர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்லுகிறது? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அப்ப தேவனுடைய சாயல்ல இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. அப்ப அதான் அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். எப்படி ஆதாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான், அதே போல தேவ சாயலில் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. இதைத்தான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் உற்று கவனிக்கும் போது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற யாரு? சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தின் துவக்கத்திலே சொல்றாரு, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப அங்கே தேவனுடைய சாயல் இருந்தது யார்? அங்கே தேவனுடைய சாயல் இருந்தது யார்? ஆதாம். எங்கே தேவனுடைய சாயலில் காண்பிக்கப்படுகிறவர் யார்? கிறிஸ்து. அப்ப அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் என்று சொன்னால், அப்போ கிறிஸ்துவை சிருஷ்டிப்பின் துவக்கத்திலேயே தேவன் அடையாளப்படுத்தி விட்டார், ஆதாம் மூலமாய் அடையாளப்படுத்தி விட்டார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இவ்விதமாக சர்வசேனையும் சிருஷ்டிக்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம் 2ஆம் வசனத்தை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் 2, 3 ஆகிய 2 வசனங்களை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இப்போ ஓய்வு நாளை குறித்த சத்தியங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ஓய்வு நாளை குறித்த சத்தியங்கள். 7ஆம் நாளை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அந்த 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லும் போது, ஏதோ மனுஷன் பகலெல்லாம் வேலை செய்து சாயங்காலமோ அல்லது இரவோ களைத்து ஓய்ந்திருப்பான், ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு சொன்னது போல தேவன் ரெஸ்ட் எடுத்தாரு சொல்லிடாதீங்க. அது அந்த அர்த்தம் அல்ல. தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் செய்து முடித்து அவர் நிறைவேற்றி நிற்கிறார். இதுதான் அங்கே இளைப்பாறுதல், அங்கே ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த ஓய்வு நாளை குறித்து பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த ஓய்வு நாள் இதான் இளைப்பாறுதலை நமக்கு காண்பிக்கிறது. நீங்க வேதத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 90, சங்கீதத்துக்குள்ள வர்றதுக்கு முன்பாக எபிரேயர் 4வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 16வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமேயானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஓய்வு நாள் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்டு நம்முடைய இரட்சிப்புக்கான சகல வேலைகளையும், நாம் சுதந்திரமாக பெற வேண்டிய நித்திய ஜீவனுக்கான சகல வேலைகளையும் அவர் நிறைவேற்றி முடித்து அவர் ஓய்ந்திருக்கிறார், அவர் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் கட்டாயமாய் அறிய வேண்டும். சிருஷ்டிப்பின் நாளிலே சகலத்தையும் முடிச்சுட்டு தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிற அந்த சத்தியத்திலையும் தேவன் எதை பத்தி தான் பேசிட்டு வர்றார்? எந்த உபதேசத்தை பத்தி தான் பேசிட்டு வர்றார்? சிலுவையை பற்றி உபதேசத்தை தான் பேசி கொண்டு வருகிறார். இதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். ஏனென்றால் இப்ப நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை அப்படி கையில வச்சுக்கோங்க. 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்தை அப்படி வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு பகுதியில எபிரேயர் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல அதுல 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று
7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். நல்லா பாருங்க, எந்த இடத்துல சொல்லியிருக்காரு நமக்கு தெரியும். எந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிறார். இதை சொல்லிட்டு உடனே எங்க போயிட்டாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை காமிச்சு கொடுக்கிறார். வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். அப்போ 5ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். அப்ப என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை, அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார்னா, ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாராம், அதே இடத்துலதான் என்னுடைய இளைப்பாறுதலையும் பிரவேசிப்பதில்லை சொன்னாராம். இது என்ன ஒரு புது காரியமா இருக்கு? இல்ல, இதெல்லாம் நமக்கு வெளிப்பாடாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சங்கீதம் 95 சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தங்க சத்தமா வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 95 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இப்ப அதைத்தான் இங்க சொல்றார். எபிரேயர் 4:5 சொல்றார், அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவன் சகல கிரியைகளையும் செய்து முடித்து இளைப்பாறுகிறது போல தம்முடைய ஜனங்களும் அவருடைய பூரணமான சித்தத்தை அவருக்கு அடங்கியிருந்து ஜீவித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்கு அவர்கள் பிரயாசப்பட வேண்டும். அவர்கள் பிரயாசப்படாதனாலே அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் இங்கு காண்பித்து கொடுக்கிற இளைப்பாறுதல் எது தெரியுமா? கானான் தேசம். உண்மையா இல்லையா? கானான் தேசம். அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்றத அங்கே சிருஷ்டிப்பின் சம்பவத்திலே ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அவர் 6 நாளும் கிரியைகளை செய்து முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் தேவனால் வழிநடத்தப்பட்டு இளைப்பாறுதல் என்று அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட கானானை சுதந்திரிக்க வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற கானான். அப்ப நமக்கு எதை காண்பிக்கிறார்? பரம கானானை காண்பிக்கிறார். அப்போ சிருஷ்டிப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 நாளும் கிரியைகள் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறத இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் வழிநடத்தப்பட்டு இளைப்பாறுதல் என்கிற கானானை சுதந்திரிக்கிற காரியத்துக்கு ஒப்பனையா பேசிவிட்டு அதை தொடர்ந்து ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற காரியங்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் அதிகமா பேசணும் அவசியம். நம்ம ஏற்கனவே அதிகமாய் தியானித்து இருக்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரத்தில் ஓய்வு நாளை குறித்து. அதை தொடர்ந்து 10ஆம் வசனத்திலையும் பாருங்க, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து என்ன செய்வான்? ஓய்ந்திருப்பான். அப்போ இங்க என்ன காண்பிக்கப்படுதுன்னா 8ஆம் வசனத்துல கானான் காண்பிக்கப்படுது. யோசுவா அவர்கள் இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் அவர் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டான்னு எதோ காமிச்சு கொடுக்கிறாருன்னா கானானை பத்தி பேசுறார். யோசுவா அவர்களை எதுக்கு நேரா கொண்டு வர்றாரு? இளைப்பாறுதல் நேரா கொண்டு வருகிறார். கானானை குறித்து பேசுகிறார். அப்போ அதை தொடர்ந்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து என்ன செய்திருப்பான்? ஓய்ந்திருப்பான். தேவன் தம்முடைய கிரியைகளை முடிச்சு அவர் இளைப்பாறுறார். இஸ்ரவேல் ஜனம் தம்முடைய கிரியைகளை வனாந்தரத்தில் 40 வருஷமும் தேவனுக்கு அடங்கியிருந்து முடித்து என்ன செய்யணும்? கானானுக்குள்ள வரணும். அப்ப தேவன் இங்க 7ஆம் நாளை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது எதை பற்றிய சத்தியம் சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலமாய் நீங்களும் நானும் நித்திய கானான் ஆகிய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் ஸ்லாக்கியம். எவ்வளவு மேன்மை! அது தியானிக்கும் போதெல்லாம் என் உள்ளெல்லாம் உருகிச்சு. எவ்வளவு பெரிய மேன்மை! இதுதான் பிரியமானவர்களே. அப்ப அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. 12ஆம் வசனத்துல வந்துட்டாரா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா. நம்ம படிச்சோமே கொஞ்சம் முன்னால, அனுதினமும் தேவ சத்தம் கேட்கப்பட ஜீவன் உண்டாகிட்டே இருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னால தியானிச்சோமே, அனுதினமும் தேவ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. முதல் நாள்ல தேவன் பேசினார், 2ஆம் நாள்ல தேவன் பேசினார், 3ஆம் நாள் பேசினார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும்? 7 நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கப்பட நமக்குள்ள எனர்ஜி உண்டாகும், ஜீவன் உண்டாகும். நீங்களே பாருங்க, இந்த இளைப்பாறுதலை பத்தி பேசிட்டு 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பாருங்க. 12ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது, 13ஆம் வசனத்துல சிருஷ்டி வெளிப்படுகிறது. எவ்வளவு ஞான அர்த்தமா ஆண்டு வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்க. அப்ப சர்வ சிருஷ்டிக்கும் பின்னால என்னதான் இருக்குன்னு பார்த்தா, தேவ வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்புக்கும் பின்பாக என்ன விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தா,
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி உபதேசத்தின் மூலமாய் நீங்களும் நானும் தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்போம் என்கிற அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரம் எது? பாலும் தேனும் ஓடுகிற கானான். அதான் இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்தை பார்க்கிறோம். அப்ப நமக்கு இளைப்பாறுகிற ஸ்தலம் எது? பரம கானான், கர்த்தருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அதான் எபேசு சபையின் மூப்பரை அங்கே அழைத்து மிலைத்திலிருந்து அழைத்து வந்து அவர்களிடத்துல பவுல் சம்பாஷிக்கிற விஷயத்தை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், சுதந்திரத்தை குறித்து பேசுகிறார். அதையும் கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 20:32ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும், பாத்தீங்களா? அப்ப இந்த சுதந்திரத்தை கொடுக்கிறவர், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ள நமக்கு என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, சுதந்திரம் உண்டு. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை மூலம் காண்பிக்கிறார். அவர்கள் பஸ்காவை அனுசரித்ததன் மூலமா அவர்கள் எகிப்தை விட்டு விடுதலையாகி எகிப்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு. அவர்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால சமுத்திரத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார் என்று சொல்லும் போது கிறிஸ்துவோடைய பலி மட்டும் இல்ல, அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தை ஞானஸ்நானம் வெளிப்படுத்துகிறது என்று கொலோசியர் 2:12 வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தையும் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் அங்கு சீட்டு போட்டு பங்கிடப்படுகிற சுதந்திரத்தை குறித்து நாம் யோசுவா புத்தகத்திலும் வாசிக்கிறோமே. நல்ல கவனிங்க, எபிரேயர் 4வது அதிகாரத்துல ஓய்வு நாளை குறித்து, அந்த ஓய்வு நாளில் இந்த இளைப்பாறுதல் குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுதுன்னா, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு காமிச்சு கொடுக்கிறார் இல்லையா? காண்பித்து கொடுக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் இல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்தை குறித்தும் பேசுறாரு. உண்மையா இல்லையா? அந்த சுதந்திரம் தான் அந்த இளைப்பாறுதல். அவங்க எதுல பிரவேசிக்க முடியாம போயிட்டு? செங்கடல்லையா, யோர்தான்ல, அங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. அப்ப இந்த சுதந்திரத்துக்குள்ள அப்ப நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொண்டு வர்றார். அப்போ எபிரேயர் 4வது அதிகாரத்துல இதை பத்தி பேசுறது மட்டும் இல்ல, 12ஆம் வசனத்துல எதை பத்தி போட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு போட்டிருக்கு. 13ஆம் வசனத்துல சொல்லிட்டார், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்று. எதுக்கு ஒன்று இல்ல? தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பிரத்யட்சமா இருக்கோ அந்த வார்த்தைக்குள்ளாக, அந்த வார்த்தையினாலே, அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த வார்த்தைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதும் பிரத்யட்சமா இருக்கும். அதுதான் வெளிப்பாடு. 12ஆம் வசனத்துல ஏன் தேவ வார்த்தையை பத்தி பேசுறாரு? ஏன்னா சிருஷ்டிப்பு குறித்து பேசுறாரு. 6 நாளும் கிரியை முடிச்சு சிருஷ்டிப்பை முடித்துட்டு சிருஷ்டிப்பின் கிரியைகளை முடித்து பின் என்ன செய்கிறார்? ஓய்ந்திருக்கிறார் 7ஆம் நாள்ல. அதைத்தாங்க சொல்றார், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் ஆவியாய் இருக்கிறது, அது வல்லமை உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்கான பட்டயத்தை போல இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருக்கு முன்பாக, அப்படி கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்து எந்த லைன்ல கொண்டு விட நம்முடைய சுதந்திரத்தை பத்தி பேசுறார். வானங்களின் வழியாய் ஏறி போன தேவகுமாரன். அப்போ ஓய்ந்திருக்கிறது இதெல்லாம் எதை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்னா, தேவன் சிருஷ்டிப்பின் போது 6 நாளும் சிருஷ்டிப்பின் காரியங்களை செய்து முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிற விசேஷமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய நித்திய ஜீவனுக்கான அனைத்து கிரியைகளையும் கல்வாரி சிலுவையிலே, அப்படி அடக்கத்திலே, அப்படி உயிர்த்தெழுதல் மூலமாய் நிறைவேற்றி முடித்து அவரும் ஓய்ந்திருக்கும்படி, பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கும்படி கடந்து போகிற அற்புதமான காட்சி இங்கே படம் போல காண்பிக்கப்படுகிறது. அவ்வளவு தெளிவாய் கவனிச்சுவாங்க. இந்த ஓய்வு நாள் இளைப்பாறுதல், அவ கிறிஸ்துவானவர் எனக்காக பாடுபட்டு இரத்த சிந்தி எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எனக்கு முன்பாக அவர் திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அதனாலதான் எபிரேயர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள்ளே நமக்காகத்தானே பிரவேசித்திருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம்.
நமக்காக அவர் பிரவேசித்திருக்கிறார். ஏன்னா நாமும் பிரவேசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாமும் அவரோடு கூட பயணிக்க முடியும் நித்திய கானான் என்கிற சுதந்திரத்துக்குள்ளாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வெளிச்சம்? உண்மையிலே இந்த ஓய்வு நாள் பலியை தான் குறிக்குதா அப்படிங்கிட்ட, ஆமா, அப்படி பலி, அப்படி அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஏன் ஓய்வு நாள் அனுசரிக்க சொன்னார் தெரியுமா? ஏன் 6 நாள் வேலை செய்றீங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்கப்பா அப்படியா? அதனாலதான் பெரிய முட்டாள்தனம். ஓய்வு நாளை குறித்து ஒரு காரியத்தை சொல்றேன். ஓய்வு நாள்ங்கிறது யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அவங்களுக்கு சாயங்காலத்துல இருந்து ஒரு நாள், காலையில இருந்து மறுநாள் காலைல வரைக்கும் தான் ஒரு நாள். அவங்களுக்கு காலைல 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அன்னைக்கு காலைல 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாள். நமக்கு 12 to 12 இருக்குள்ள, அவங்களுக்கு 6 to 6. அவங்களுக்கு எப்போ ஓய்வு நாள் தெரியுமா? கிட்டத்தட்ட சனிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிக்கும். அது மன்னிக்கவும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணின்னு சொல்லி ஒரு கணக்கு வைத்திருப்பாங்க. அது அவருடைய கணக்கு. அது நாங்க 7 நாள் அனுசரிக்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நமக்கு ஏன் ஓய்வு நாள் எடுக்கும் தெரியுமா? கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்காக பலியாகி, நமக்காக இரத்தம் சிந்தி, அவர் 3ஆம் நாள், வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னதுனால, வாரத்தின் முதல் நாள் எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அதனாலதான் வாரத்தின் முதல் நாள்ல சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் அப்பம் விட்டார்கள் என்று சொல்லி அந்த விஷயத்தை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஓய்வு நாளை எதுக்கு தான் ஆசரிக்க சொன்னார்? நீ ஓய்வு நாள்னு சொன்னா உடனே ஒரு பாட்டு பாடணும், அப்படி மியூசிக்க போடணும், புகையை போட்டு ஆடணும், என்னத்தையும் ஒன்று காணிக்க கொண்டு வந்தோம், காணிக்க போட்டு அந்தால போகணுங்கிறது இல்லை. எதுக்காக ஆசரிக்கும்படி வைத்தார் என்று சொன்னால், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைந்ததினால். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க பஸ்காவை அனுசரித்த மறுநாள் என்ன உண்டாயிடுச்சு? விடுதலை உண்டாயிட்டு. அந்த பஸ்கா யாரை குறிக்கி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் போட்டிருக்கு, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எதுக்காக ஓய்வு நாள் அனுசரிக்க சொன்னார்னா, வாசிக்க கேட்போமே, நம்ம கூட தொடர்ந்து பார்ப்போமே. உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக ஒரு சில பகுதி மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உபாகமம் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து எடுத்துக்கங்க. காணொளி மூலமா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் சரி, தயவுசெய்து அந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தியானாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் எருதானாலும், உன் கழுதையானாலும், உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும், உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல, நல்ல கவனிங்க, நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரன் இளைப்பாற வேண்டும். முக்கியம் பாருங்க, 15ஆம் வசனம் என்ன காரணத்துக்காக கட்டளையிடுறாராம்? நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும். நான் ஃபர்ஸ்ட் என்ன வேண்டியது? அடிமைத்தன வீடு. இஸ்மவேல் என்னை பிடித்து வைத்திருந்தான். ஆகாருக்குள் நான் அடிமைப்பட்டு இருந்தேன். கலாத்தியர் 4:23-24 ஆகிய வசனங்களின் அடிப்படையில ஆகாருக்குள்ளும் இஸ்மவேலுக்குள்ளும் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தேன். ஆகார் எங்கிருந்து வந்தா? சத்தமா சொல்லுங்க. எகிப்து. அடிமை பெண். அடிமைப்பட்டு இருந்தேன். அதை நான் நினைக்கணும். 2வது எதை நினைக்க சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. எத்தனை காரியம் சொல்றாரு? 2 காரியம். நீ அடிமைப்பட்டிருந்ததையும் நினைச்சிக்க, உன்னை அவருடைய வல்லமையினால உன்னை என்ன செஞ்சாரு? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டளைக்குள்ள போறார், கற்பனைக்குள்ளே போகிறார். எதுக்கு ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். சத்தமா சொல்லுங்க, கட்டளையிட்டார். அப்ப 2 விசேஷ காரியம் இருக்கு. ஒண்ணு, நான் அடிமைப்பட்டிருந்ததை நினைக்கணும். இவ்வளவு பாவியா இருந்தேன், ஆனா எனக்கு ஆராதனை முறைமையே தப்பா போயிடுச்சு. ஓய்வு நாளுங்கிறதான் பேரு, ஞாயிற்றுக்கிழமை. ஆனா உருப்படியான காரியம் ஏதாவது இருக்குதான்னு பெரிய கேள்விக்குறி.
சபையே, தேவனுடைய சபையே, மனம் திரும்பு. எதற்காக ஓய்வு நாள்? காணிக்கை எடுக்கிறதுக்கா? தசம்பவம் கொடுக்கிறதுக்கு? வாரத்தின் முதலாவது வாரத்தில் அல்ல தசம்பவங்கிறது இல்லை. வேதம் சொல்லுது, நீ அடிமையாயிருந்ததையும் அது மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் புறப்படுப்பன. எப்படி புறப்படுப்பனார்? பஸ்காவின் மூலமாய் நீ விடுதலை அடைந்ததையும் எகிப்திலிருந்து புறப்பட்டதையும் நீ நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டா. அப்ப என்ன பர்பஸ் அப்படிங்கறத நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இளைப்பாறுதலை நான் கவனிக்கும் போது, அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப ஓய்வு நாளை குறித்து தேவன் பேசுற இடத்திலையும் சிலுவை பற்றிய உபதேசம் தானே இருக்கு. நீங்க சொல்லுங்க, அதுவும் அங்கேயே அதுதான் இருக்கு. எப்பவுமே சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடி தயவுசெய்து மிஸ் பண்ணிடுறாங்க. காணொலி காட்சியின் மூலமா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, தயவுசெய்து மிஸ் பண்ணிடுறாங்க. நீ கொஞ்சம் கேளுங்களேன். நீ வர நாட்கள்ல ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து கேட்கதான் போறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம் எங்க எல்லாருக்குங்கிறத தியானிக்க போகிறோமே. அப்போ இந்த ஓய்வு நாள் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் என்னதான் கொண்டு வர்றாரு? நீ எவ்வளவு அடிமைப்பட்டு இருந்த 430 வருஷம், எவ்வளவு நான் அடிமைப்பட்டு இருந்தேன். அடிமைத்தனத்திலிருந்து என்னை பஸ்காவின் மூலமாய் ஆண்டவர் விடுவித்தா. இதுக்குதான் ஓய்வு நாள் ஆசரிக்க அவர் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு என்ன, எப்படி தங்கதுக்குன்னு பாட்டு பாடணும், ஆடணும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே சிலருக்கு பெரிய குதூகலம் என்னதுன்னா, கீபோர்டு வாசிக்கலாம், பேடு, நல்ல பேடு வாசித்து நல்ல மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு பேரை எடுத்துக்கலாம். ஸ்டூபிடிட்டி, கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி. ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில கூட்டாலே இது ஓய்வு நாள் வந்துட்டா போதும், நல்ல விலையுறந்த ஒரு வஸ்திரத்தை கட்டிட்டு போலாம், நிறைய பூ வச்சு நல்ல நல்ல ஆடம்பரமான ஒரு ஆடையை உடுத்திட்டு நல்லா போனோம்னா அந்த ஒரு நாள் தான் நமக்கு ஷோ பண்றதுக்கு நல்ல ஒரு இடம். இதுக்கு ஓய்வு நாள் ஆசரிக்க தேவன் கட்டளையிடல. நான் அடிமைப்பட்டு இருந்தேன், நினைச்சு பாரு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து பஸ்காவாகிய கிறிஸ்து மூலமாய் உன்னை விடுதலை ஆக்கினாரு. அதை சிறப்பிக்கிறதுக்காக தான் உனக்கு ஓய்வு நாள் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவ எங்கேயும் கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம் தானா? ஆம், கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம் தான். அதுதான் அங்க ஓய்வு நாள் காமிக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்களுக்குள்ள பாருங்க, அவர் எழுந்திருந்தாரையும் பார்க்கிறோம், அவர் உயிர்த்தெழுதல குறிக்கி. அப்ப இந்த ஓய்வு நாளை இதுக்குள்ள ஆசிரியர், அதனாலதான் பாருங்க, அதனால இதை நினைக்கிறதுக்கு தான் ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தர் என்ன செஞ்சா தெரியுமா? விறகு பொறுக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, இப்ப வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் குறிச்சிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கான். எதுக்கு சொல்லுங்களேன்? வயிற்றுக்கு தான். விறகு எதுக்கு பொறுக்குவாங்க? இன்னைக்கு நமக்கு விறகு கிடையாது, சிலிண்டர் தான். சிலிண்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கும், கரண்ட் அடுப்புல ஓடிக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு விறகு வயிற்றுக்கான காரியங்களை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செய்ய தெரியுமா? பிடிச்சி ஜெயில வச்சுட்டாங்க, காவலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. முதல்ல அவனுக்கு காவல், 2வது கல்லு. அப்படின்னு நடந்துச்சு. நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம், பைபிள்ல இருக்கு. இப்ப ஒன்னா வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா 15, 32, 36 வரைக்கும் தெளிவா இருக்கு. அவன் அதுல விட்டு விலகுறான். அப்போ கர்த்தர் எதுல எப்படி கோவப்படுறாரு பாருங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை காண்பித்து கொடுக்கிற இந்த ஓய்வு நாள், கர்த்தர் காண்பித்து கொடுக்கிற சொல்றதை விட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசமாகிய இந்த ஓய்வு நாள் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை ஒருத்த மீறும் போது அப்படிப்பட்ட மனுஷனை விட்டே வைக்கல. ஒரு தடவை ஏதோ பண்ணிட்டான், விறகு பொறுக்கிட்டான், போ தள்ளு, இல்ல, அவனை கல்லெறிஞ்சி கொள்ள சொல்றாரு. தேவன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க. அதனாலதான் யாருக்காக தெரியுமா ஸ்ட்ரிக்டா இருக்கு? குமாரனுக்காக. மோசை பற்றிய விஷயத்தில் நமக்கு தெரியும். கண்மலையை பார்த்து பேசுன்னு அடிக்கிறான் பாருங்க. அப்ப கண்மலை யார்? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவை பற்றிய விஷயத்துல மோசே ஒரு காரியத்துல தவறும் போது, கண்மலையை பற்றிய விஷயத்துல தவறும் போது அவன் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை குறித்து மறுபடியும் பேசும்போது, இதை குறித்து பேச வேண்டாம், இதுல பிரவேசிப்பது இல்லை. அவ்வளவு பெரிய மோசே
ஆண்டவரே, ஒரு தடவை 2 தடவை சொல்லி இப்படி நான் 40 நாள் சொல்லி உங்க சமூகத்துல அமர்ந்தனே, புசியாமலும் குடியாமலும் இருந்தனே. இல்ல, நீ உள்ள போக முடியாது. முகமுகமா தரிசித்தனே, உள்ள போக முடியாது. 40 வருஷம் முன்னாடி ஜனங்களோடு நான் மனாந்தரத்துல கஷ்டப்பட்டனே, போக முடியாது. மக்கள் நியாயப்பிரமாணத்துல நான் ஜனங்களுக்கு கொடுத்தனே, போக முடியாது. மக்கள் ஆசிரியப்பு கூட ஏற்படுத்துறதுக்கு மாதிரியெல்லாம் இடத்துல மலையில பெற்று நான் ஜனங்களுக்கு சொன்னனே, இல்ல நீ போக முடியாது. கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றிய விஷயத்துல தேவன் மோசையிடத்துல எவ்வளவு கண்டிப்புள்ளவராய் இருந்தா, அதான் அந்த இடத்துல ஆண்டவர் கண்டிப்புள்ளவர் இருக்கிற. என்ன 15வது அதிகாரத்துல பாக்குறோம். அந்த மனுஷன் ஓய்வு நாள் நினைச்சிடாதீங்க, அதுல எந்த சத்தியத்தை பார்க்க வேண்டியது இருக்கு? சிலுவையை பற்றிய உபதேசம். அதை மீறும் போது தேவன் அந்த மனுஷனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியதுதான். சிலுவை பற்றிய உபதேசத்தை மீறுகிற எந்த மனுஷனும் மரணத்துக்கு ஒப்பு வைக்கப்படுவது நிச்சயம். அதை இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரணத்தை காண்பதில்லை என்று சொன்னார். அப்ப அந்த மனுஷன் ஓய்வு நாளை மீறினா நினைச்சிடாதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு எதிரடியாய் செயல்பட்டான். அந்த மனுஷன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அதனால வேதத்தில் வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. அதே போல யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசியாதவன், அவனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் என்ன செய்யுமா? நிலை நிற்குனே போட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை விசுவாசிக்க தவறுகிற எந்த மனிதன் மேலும் யாருடைய கோபம் நிலை நிற்கும்? தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். அதான் என்னமோ 15ல பாக்குறோம். அவன் முடிக்கிறார், அவருடைய சாப்டர் க்ளோஸ். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து நாம் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்துல ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்துல நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். அங்கே 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அதாவது 5, 6 ஆகிய அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே கர்த்தர் பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அதனாலதான் நிலத்துல எதுவுமே என்ன செய்யல, சகலவிதமான பூண்டுகள் என்ன செய்யல, இன்னும் முளைக்கலன்னு சொல்லி சொன்னார். அப்ப அன்னைக்கு எப்படிதான் முளைச்சது அப்படின்னு அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. எப்படிதான் முளைத்தது அப்படி சொன்னா 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் என்ன செய்தது? நனைத்தது. பொதுவா பனி அப்படின்னாலே வேதத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அது பனி என்பது கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம் தான். ஏன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, உபாகமம் 32வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதுல 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளியின் மேல் இறங்குவது போல என் வசனம் என்ன செய்யுமா? இறங்கும் சொல்லி கர்த்தர் சொல்றார். பொதுவா பனித்துளிங்கிறது கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம். இப்ப என்ன வசனம் பண்படுத்த மனுஷன் இல்லை, இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் முதல்ல இதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் உள்ள வர்றேன். தேவன் பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்ப நிலத்தை பண்படுத்துறத பத்தி பேசுறார். ஏன்னா நிலம் பண்படுத்தப்பட்டாதான் என்ன விளையும்? என்ன விளையும்? புல் பூண்டுகள் சகலமும் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையும். இந்த பூமியில இந்த வளர்ந்து வருகிற அனுபவத்தை பார்க்கலாம். வளர்ச்சியை குறித்து தேவன் பேசுகிறார். முளைக்கிறது என்ன செய்யும்? வளருமா வளராதா? முளைக்கிறது வளரும். அப்ப அந்த முளைத்து வளர்றது என்ன அர்த்தம்னா, வளர்ச்சியுடைய ஆரம்பம் தான் முளைக்கிறதுன்னு அர்த்தம். வளர்ச்சியுடைய ஆரம்பம் தான் என்னது? முளைக்கிறது. அப்புறம் வளர்ந்து பெருகும். அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்திலையும் வளர்ச்சி உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொலோசியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அதுக்கு ஒரு விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருகுவீர்களாக அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வசனத்துல. அப்ப பெருகுவீர்களாக, அவருக்குள் வேறு கொண்டு, அவர் மேல் கட்டப்பட்டு, அவருக்குள் நடந்து கொண்டு, அதுக்கிட்ட சொல்றது ஸ்தோத்திரத்தோட நம்ம பெருகுவீர்களாக அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் பனி நனைகி பூமி எல்லாம் நினைச்சிட்டு, ஏதாவது ஒரு இடம் விடுபட்டு தானே எனக்கு கேட்காதீங்க. பைபிள்ல சொல்லியிருக்கு பூமியை எல்லாம் நினைச்சதுன்னு.
எதுக்கு, என்ன அர்த்தம்? நான் என்ன வெளிப்பாடு என்ன படிக்க வேண்டியது இருக்கு? பூமியெல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். வேதத்தில் எழுதப்பட்டது அப்படிதான் நிறைவேறும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியெல்லாம் எப்படிதான் இருக்கும்? கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மூடு பனி, பனியை நான் பைபிள்ல இருக்கிறத சொல்றேன் உங்களோட. அது கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம். அவ என்ன சொல்றாரு தெரியுமா? வார்த்தையினாலதான். பனி மேல இருந்து வந்தாலும் சரிதான், கீழே இருந்து வந்தாலும் சரிதான். பனி கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். வார்த்தையினாலதான் மனுஷன் என்ன செய்ய முடியும்? அவன் பிழைக்க முடியும். அதுலதான் பெருக முடியும். வார்த்தையில தான் வளர்ச்சி இருக்கிறது. அதனாலதான் நீங்க அப்போஸ்தலர்களை பாருங்க, ஆண்டு சில பயங்கரமான கிரிகள் நடப்பிக்கும் போதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கும், கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய வசனம் பெருகிட்டு விருத்தி அடைந்தது. நீங்க தாராளமா பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேத வசனம் என்ன செய்ததுன்னா பலமாய் விருத்தி அடைந்தது. நீங்க கூட எடுத்தீங்கன்னா அது வாசிங்க, அது அழகா இருக்கும். வளர்ந்து பெருகிட்டு, மன்னிக்கும், நான் விருத்தி அடைந்து சொல்லிட்டேன். ஒரு இடத்துல விருத்தி அடைந்து வளர்ந்து பெருகிட்டு. அப்ப இந்த மூடு பணியை ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார். அப்ப நமக்கும் பாருங்க, கர்த்தருடைய வசனம், வசனத்தினாலதான் வளர்ச்சி இருக்கு. பூமியில் உள்ள ராசிகள் எல்லாம் வளர்ச்சி அடையணும்னா அதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த பூமிக்கே இதுதான், இந்த பணியை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததுன்னு சொல்றாரு. அதனாலதான் பாருங்க 15வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்க என்ன செய்தாரா? வைத்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஏதேன் தோட்டம், இது ஒவ்வொன்றா நம்ம படிப்போம். ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை. பரிசுத்த பைபிள் அப்படிதான் இருக்கு. சபைக்கு அடையாளம். எப்படி சபைக்கு அடையாளம் சொல்றீங்க? ஏன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த 2 மனுஷர்களை நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னா, ஒன்னு ஆதாம், ஒன்னு ஏவாள். ஆதாமும் ஏவாளும் எதற்கு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், எதற்கு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால், மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும். இல்ல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை குறித்த சங்கதியை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் நீங்க 22, 23, 24 பார்க்கும்போது ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்து தொடர்ந்து இவள் என் எலும்பில் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் 23ஆம் வசனத்துல காண்பித்து கொடுத்துட்டு 24ஆம் வசனத்துல இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனின் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்ற சத்தியம் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே காரியங்களை தான் எபேசியர் 5வது அதிகாரம் 30 மற்றும் 31 ஆகிய 2 வசனங்களை காண்பித்து கொடுக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் தனித்தனியே அது அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோமா? அது தொடர்ந்து சொல்ற, நாம் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கும் எப்படி இருக்கிறோம்? உரியவர்களாயும் இருக்கிறோம் சொல்லிட்டு சொல்றார், இது நிமித்தம் புருஷனானவன். போட்டிருக்கா போடலையா? சரி, அந்த வசனத்தையும் சொல்லிட்டு இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. இந்த ரகசியம் பெரியது, நான் ஆதாமை பற்றியும் ஏவாளை பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்லல. எப்படி, எதை பத்தி சொல்றேன்னு சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பற்றி அவருடைய சபையை பற்றியும் சொல்றேன். என்னையா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22, 23, 24 ஆதாமை ஏவாளையும் பற்றி சொல்லிய வசனங்கள் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு இந்த ரகசியம் பெரியதுன்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாளையும் குறித்து சொல்லல. அப்ப ஆதாமும் ஏவாளும் யாருக்கு முன் அடையாளங்கள்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய மணவாட்டிக்கும் அடையாளம், அவருடைய மணவாட்டியாகிய சபைக்கும் அடையாளம். இவ்வளவு அழகா நேர்த்தியை காண்பிக்கப்பட்டிருக்கு. எது மாத்திரம் இல்ல, கொரிந்து சபைக்கு காண்பிக்கும் போதும் கொரிந்து சபையையும் அந்த சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவையும் அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்து கொடுக்கிற இடத்துல யார 2 பேரை காமிச்சு கொடுக்காரு? யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? அந்த ஆதாம் ஏவாள், அந்த ஏவாளை தான் பேசுறாரு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க நம்ம ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று முடிங்க பயந்து இருக்கிறேன்னு சொல்ற. என்னையா இது? நான் உங்களை கற்புள்ள கனியாகி கிறிஸ்துவ ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடி உங்களுக்கு தேவராக்கியம் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன், கன்னிகை யாரு? கொரிந்து சபை. நான் எழுத்தின்படி பாருங்க, கன்னிகை யாரு? கொரிந்து சபை. அங்கே ஒரே புருஷன் யாரு? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து கன்னிகை, மணவாளன் மணவாட்டி, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. எஸ்பவுஸ்ட்னே இருக்கு.
அப்போ ஒப்பு கொடுக்க நியமிக்கிறார். நிச்சயம் பண்றாருன்னு இருக்கு, ஆங்கிலத்தில் நிச்சயம் பண்றாருன்னு இருக்கு. அப்போ ஒப்பு கொடுக்கிறார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தில் ஏவலை வஞ்சித்துட்டானே, ஆதாம்கிட்ட இருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டானே, அப்படி பிரிக்கிறானே. அதே போல கிறிஸ்துவிலிருந்து உங்க மனதும் பிரிக்கப்படும் சொல்லும்போது, ஆதாமிலிருந்து ஏவாள் விளக்கப்பட்டது போல கிறிஸ்துவிலிருந்து சபை விளக்கப்படுமோன்னு சொல்லி பயப்படுறாரு. இப்ப சொல்லுங்க, அப்ப ஆதாம் ஏவாள் யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கும் அப்படி சபைக்கு அடையாளம், நமக்கு தான் அடையாளம். அப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய இடம் எது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒன்னா இருக்கக்கூடிய இடம் எது? சபை. அப்ப ஏதேன் தோட்டம் எதுக்கு அடையாளமா தான் இருக்கு? சபைக்கு அடையாளமா தான் இருக்கு. அப்ப 2ஆம் அதிகாரத்திலையும் சிலுவை பற்றிய உபதேசம் தானா அப்படின்னு கேட்டா ஆமா. 2ஆம் அதிகாரம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வேதாகமே சிலுவை பற்றிய உபதேசத்தை தெள்ள தெளிவா காண்பிக்கிறது. அதனாலதான் நான் ரொம்ப உற்சாகமா உங்களோட பேசுறதுக்கு அவ்வளவு சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போ ஏதேன் தோட்டம், நீ ஏதேன் தோட்டத்துல அவர் உள்ள கொண்டு வர்றார். யார? அழகா போட்டிருக்கு. அப்ப ஏதேன் தோட்டம் உண்மையாவே சபைதான். அது ஒரு எழுத்தின்படியான சபைக்கு அடையாளம். நிச்சயமா சொல்றேன், ஏதேன் தோட்டம் சபைக்கு அடையாளமா தாங்க இருக்கு. ஏன்னா மனுஷியை உண்டாக்கிட்டு ஆண்டு எங்கேயும் கொண்டு அப்படி விட்டுட்டு போகல. கிறிஸ்துவும் அவருடைய சபை அங்கெங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போடல, ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப மணவாளனும் மணவாட்டி ஆதாமில் எங்கெங்கெல்லாம் சுத்தினாங்கலாம் எனக்கு தெரியாது, பைபிள் அப்படி போடல. ஆனா அவங்க ஏதேன் தோட்டத்துல வைக்கப்பட்டதை பைபிள் தெளிவாக சொல்லுது. அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர்களை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து 2 விசேஷித்த வேலை உண்டு. என்ன தெரியுமா? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தின என்ன தெரியுமா? ஆங்கிலத்துல டு ட்ரெஸ் இட், அதாவது ட்ரெஸ் இட் அண்ட் கீப் இட் அப்படின்னு இருக்கும். நல்லா கவனிச்சுக்கங்க, ரெண்டுமே ஆமா, கிட்டத்தட்ட ஆமா. ட்ரெஸ் இட் அண்ட் கீப் இட்னு இருக்கும். ட்ரெஸ்ன்னு என்ன? ஆடை அணிகிறது அப்படிங்கிற அர்த்தமா? ட்ரெஸ்ஸிங் சொல்லி சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? ட்ரெஸ்ஸிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக எடுத்திருக்காங்க ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா? கிளீன் பண்றது. பண்படுத்துறதுக்கு தெளிவா சொல்ல, கிளீன் பண்றது. அதாவது காஞ்சூரி முள்ளுலாம் முளைச்சிருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப எடுக்க வேண்டாம், டைம் போய்கிட்டே இருக்கும். எரேமியா 4ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரேமியா 4ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, யூதா மனுஷரேன்னு சொல்லி யூதாவுக்கு பேசுறாரு. உங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். எரேமியா 4ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்துல முள்ளுகளுக்குள்ள விதைக்க கூடாது, உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க? பண்படுத்துங்கள்னு சொல்லி சொல்றார். பண்படுத்தப்படணும். அப்போ பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யற? காக்க வைக்கிறார். இந்த 2 பணி தான் இன்னைக்கும் சொல்றேன். சபைக்கு இருக்கிற கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் இணைந்து இருக்கிற அனுபவத்துல ஆண்டூர் காண்பிக்கிற 2 அனுபவம் என்ன தெரியுமா? பண்படுத்தணும். அப்ப பண்படுத்தினது சீர்படுத்துறதுங்க. நிலத்தை சீர்படுத்தணும், அந்த சபை காக்கப்படணும். இதுதான் ஆண்டவர் செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே எபேசியர்ல 4ஆவது அதிகாரம் 11, 12 ஆகிய 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அது தொடர்ந்து ஒரு காரியம் சொல்லுவார். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படிக்கு, பாருங்க, சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலர் அந்த ஊழியங்களை ஏற்படுத்துகிறார். கவனிச்சுவாங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துறது தான் சபை. நேர்த்தியா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் 13ஆவது வசனம் 12, 13 வாசிக்கும் போது அங்க சொல்ற தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்னா அவருக்குள்ள காக்கப்படுறத பத்தி பேசிக்கிட்டே வர்றார். சகல அணுக்கள் எப்படி ஒன்றுக்கொன்று காக்கப்பட்டு அப்படியே வழிநடத்தப்படுதோ அதே போல காக்கப்படுறதை பத்தி பேசுறார். முதல்ல பண்படுத்தப்படுறது எப்படி? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். இவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அவ சீர்படுத்தப்படுவது அவசியம். அதுக்குதான் சபை சீர்படுத்தப்படுறது தான். அந்த தரிசனத்தை பண்படுத்துறது என்ன விசேஷம்னா நீதி விளங்குங்க. அதுலதான் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பற்றிய உபதேசம் வெளிப்படுத்தப்படுது. நான் நினைக்கிறேன் ஓசியா 13 நினைக்கிறேன், கொஞ்சம் எடுங்களேன். ஓசியா 13ஆவது அதிகாரத்துல 12, 13 அதுல ஒரு 13ஆவது அதிகாரமா தான் இருக்கும். நீங்க நான் சொல்ற வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம், மன்னிக்கும், ஓசியாவின் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் எதை வர்ஷிக்க பண்ண மட்டும்? நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. ஒரு இது வந்து அப்படி ரிவர்ஸ்ல வந்த மாதிரி நினைச்சிடாங்க. உண்மையிலே அர்த்தத்தை விளங்கிக்கங்க. தரிசு நிலத்தை முதல்ல பண்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் எதை விதைக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. அதைத்தான் அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தான் விதை விதைக்கணும். நீதிக்கென்று விதை விதையுங்கள். அப்ப பண்படுத்தி காக்குறது. அதனாலதான் நிலத்தை பண்படுத்த ஆள் இல்லை. அதனாலதான் சகல பூண்டுகளும் முளைக்கலன்னு சொல்லி சொல்றாரு. 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல ஆதியாகமம் 2:5 நிலத்தை பண்படுத்த யாரு இல்ல? மனுஷன் இல்ல. அதனாலதான் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியல. ஏன் வளர்ச்சி இல்ல? கவனிங்க. ஏன் இன்னைக்கு பூண்டுகள் எல்லாம் வளராம இன்னைக்கு இப்படி பிள்ளைகள் எல்லாம் ஒளிவமர கண்டுகளை போல இருப்பாங்கன்னு சும்மா பாடிட்டு போயிட வேண்டியதுதான். ஏன் வளர்ச்சி இல்ல? பனி இல்லையே. மூடு பனி அங்க வெளிப்பட மாட்டேங்க. பூமி எல்லாம் நினைக்கக்கூடிய மூடு பனி இல்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை. ரெண்டு காரியங்களை கொண்டு வர. அப்ப என்ன அர்த்தம்? பனி எதை குறிகி? கர்த்தருடைய வசனம். அங்கே பண்படுத்துகிற அனுபவத்தை பாருங்க. நிலத்தை பண்படுத்த என்ன தெரியுமா? கிளீன் பண்ணணுங்க. ட்ரெஸ் இட். கேஜிவில் அப்படிதான் இருக்கு. டு ட்ரெஸ் இட் அண்ட் டு கீப் இட். அந்த முள்ளு, அந்த ஒரு கடின தன்மையெல்லாம் அடிச்சு உடைக்கணும். உடைச்சு தண்ணி ஊத்தி அதை அப்படியே லகுவாக்குறது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பண்படுத்துதல். நிலத்தை பண்படுத்தினுடைய விஷயம். நிலத்தை பண்படுத்த பத்தி பேசி விதை என்ன சொல்றாரு பாருங்க. நீதி. மழை என்ன சொல்றாரு? அதுவும் நீதியா. நீதியின் மழையை வர்ஷிக்க பண்ணுவாராம். என்ன இது நீதி? பண்படுத்துற இடத்துல நீதியை காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, அப்ப அங்கே நீதி அங்க வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீதி என்ன? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21ஆம் வசனம் தான் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய நீதியாகும்படிக்கு இப்ப நான் கேட்க, நீதியை விதைச்சா எதா இருப்போம்? அநீதியா இருப்போமா? நீதியா இருப்போமா? நீதிதான். அப்ப நீதிக்கென்று பாருங்க, அழகா போட்டிருக்கு 10வது அதிகாரம் ஓசியா 10:12 எதை போட்டிருக்கு? நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். அப்புறம் சொல்ற கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, அநியாயத்தை உழுதிங்க, தீவினையை அறுத்தீங்க. நீங்க எதை விதைச்சு எதா இருக்கும்னு சொல்றாரு. நீதிக்கென்று விதை விதைங்க. அப்ப நீதிக்கென்று விதை விதைக்க சொல்றாரு. அப்ப பண்படுத்தி காக்குற அனுபவத்துல நீதிக்கென்று விதை விதைக்க சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். என்னையா விதை விதைக்கிறது நீதிக்கென்று? மழையும் என்னதான்? நீதியாதான் வருது. அப்ப நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பாருங்கிறதெல்லாம் நம்ம அதை படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த நீதி யார்? அவர் தான் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார்லாம் சொல்லி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனமாகி 31ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனமாகி 21ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம். அப்போ நீதியாகும்படிக்கு, அங்க நீதிக்கென்று விதை விதைக்கும்படிக்கு, அங்கே நீதியை வர்ஷிக்க பண்ணும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னா, அப்ப இந்த பண்படுத்துதலையும் எதை பற்றிய உபதேசம் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? செல்வி பற்றிய உபதேசம். நீதி சாதாரண வெளிப்படாது. நாம் தேவனுக்குள் நீதியாகிறது கைத்தட்டி பெற முடியாது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப அங்கேயும் செல்வியை பற்றிய உபதேசம் தானா? ஆமா. இவ்விதமாய் கர்த்தருடைய சத்தியங்களை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தியங்களை நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல நாம் கவனித்து வருகிறோம். அது மாத்திரம் ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தருக்கும் அடையாளப்படுத்தப்படுகிறத வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இன்னொன்றை நாம் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கிறது. 7வது வசனத்துல அங்கே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கின்னு பார்த்தீங்களா? அந்த உருவாக்கி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கங்க. ஆதியாகமம் 2:7 உருவாக்கின்னு இருக்கு. அதே போல 22ஆம் வசனத்துல பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி. அந்த 2 இடத்துலயும் உருவாக்கின்னு இருக்கு. எல்லாம் மீண்டும் சொல்றேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல உருவாக்கிங்கிற வார்த்தை, 22ஆம் வசனத்திலும் உருவாக்கிங்கிற வார்த்தை. 7ஆம் வசனத்துல பயன்படுத்துகிற வார்த்தை ஆதாமுக்காக காண்பிக்கப்படுகிறது. அது ஆதாமை குறித்து பேசுகிறது.
22ஆம் வசனத்தில் காண்பிக்கப்படுற உருவாக்கிங்கிறது யாரை குறித்து பேசுது? ஏவாளை குறித்து பேசுது. நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பைபிள் ஸ்டடியில் பேசியிருந்தாலும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறேன். அந்த உருவாக்கிங்கிற அந்த 7ஆம் வசனத்துல வர்ற உருவாக்கிங்கிறதுக்கு எபிரேய பதத்துல யாட்சார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. யாட்சார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி சரியான அர்த்தம் என்னன்னா, குவீசிங் சம்திங் இன்டு a ஷேப் அப்படின்னு அர்த்தம். எதையோ ஒன்றை ஒரு உருவாக்குகிற அடையாளம். ஆனா இங்கே 22ஆம் வசனத்துல ஏவாளை குறித்த விஷயத்துல உருவாக்கின்னு பாத்தீங்களா, அதுக்கு அங்கே பயன்படுத்தப்பட்ட மூலப்பதம் பானா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. பானா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படி சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? பில்ட். உருவாக்கிங்கிறதுக்கு அவளை கட்டினார் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, மணவாட்டியக சபை என்ன செய்யப்படும்? கட்டி எழுப்பப்பட வேண்டும். மணவாட்டியக சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதைத்தான் நம்ம வேதத்துல பார்க்கும்போது எபேசியர் 2வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்கள், கடைசி 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டும் வருகிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதுன்னு போட்டிருக்குதான் போடலையா? அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய சபை. நான் முதலில் சொல்லிட்டேன், ஏவாள் எதுக்கு அடையாளமா இருக்கிறாள்? சபைக்கு அடையாளமா இருக்கு. அப்ப சபை கட்டி எழுப்பப்படுகிற பகுதியை எபேசியர் 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள்ல நீங்கள் நானும் பார்க்கிறோம். கட்டி எழுப்பப்படணும். இது ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்த வெளிப்பாடு மட்டும் இல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4, 5, 6, 7 ஆகிய 4 வசனங்களை வாசிக்கும் போது அவர் மேல் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் அந்த பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாயும் என்ன செய்யப்படுகிறீர்கள்? கட்டப்படுகிறீர்கள், கட்டப்பட்டு வருகிறீர்கள். எவ்வளவு மேன்மை பாருங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். கட்டப்பட்டு வருகிற மேன்மையான வெளிச்சத்தை தேவன் அங்கே காண்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட மீதமுள்ள சத்தியங்களை நான் அடுத்த வேதபாட வகுப்பில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த வேதபாடம் இந்த 2வது அதிகாரம் மட்டும் இல்ல, தொடர்ந்து 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மீதமுள்ள சத்தியம் 2வது அதிகாரம் இன்னும் முடியல. மீதமுள்ள சத்தியம் ஏனென்றால் அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய நதி என்ன, அந்த நதி 4 ஆறுகளாய் பிரிந்து போனதே, அது குறித்த சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதனை தொடர்ந்து 16 மற்றும் 17 ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டா, எதற்காக கட்டளையிட்டா, அந்த கட்டளையுடைய பின்னணி என்ன என்கிறதையும் நான் அடுத்த வேதபாட வகுப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சகலத்துக்கும் அவன் பெயர் வைக்கிறான். அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்க இந்த சத்தியங்களை என்ன என்பதை நேரம் இல்லாதனால அடுத்த முறை உங்களோடு கூட அடுத்த வேதபாட வகுப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இருக்க இடத்திலே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம்.